உள்ளத்தொழில்படி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆளுநர் ரவியை மிரட்டி விட்டுருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். காரணம் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத, கல்வியை அவன் கேட்டால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று அப்படிங்கிறது தான் மனுவுடைய நீதி. இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்க பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், சிறுபான்மை மக்கள், இவங்களுக்கு கல்வி கிடைக்கவே கூடாது. இவர்கள்ட்ட உயர்கல்வி இருந்தால் சிக்கல் அப்படிங்கிற மனுசாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறத நிலைநிறுத்துறது தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய திட்டம். பணம், சொத்து, கல்வி இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஆர்.என். ரவி, எச். ராஜா போன்றவங்க முக்கியமான பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய திட்டம். இதை நிறைவேற்றுற ஆளாக தான் தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவி இருக்கார். அதற்கு முக்கியமாக வைக்கக்கூடிய குறி கல்வி அப்படிங்கிறத பற்றி பலரும் பல மாதிரியான தகவல்களை சொன்னாலும் இந்த கருத்தை சொன்ன ஒரு நண்பருடைய இந்த ஆடியோவை கேட்டுட்டு நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஒரு நிமிட செய்தி. அது இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல், பழங்குடி, சிறுபான்மை மக்களிடம் இருக்கக்கூடாது. கல்வி அறிவு, உயர்கல்வி அறிவு இருந்தா சிக்கல் அப்படின்னு எங்க மனுவில் எழுதி வச்சதை இன்னைக்கு அவங்க அமல்படுத்துறதுக்கான முயற்சியை பண்றாங்க. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத, சூத்திர வேதத்தை படிச்சா காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்து அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லி வச்சாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கிய காலத்துல 40 பெண் புலவர்கள் இருந்த இடம் தமிழ்நாடு. கீழடியில பானையில எடுத்து அப்ப சாதாரண மக்கள் வரை கல்வி அறிவு இருந்துச்சு. ஆனா நம்ம தாத்தாவுக்கு அப்பாவோ படிக்கல. என்ன காரணம்? இடையில பார்ப்பனியம் நமக்கான கல்வியை தடுத்துருச்சு. அதை பார்ப்பனியம்னா இன்னைக்கு உள்ள ஆர்எஸ்எஸ் பாஜகவோட மூதாதையர்கள், பார்ப்பனர்கள் தான் நம்ம கல்வியை ஆளுநர் மூதாதையர் தான். ஆளுநர் எச். ராஜா இவங்களுக்கெல்லாம் மூதாதையர், மோகன் பகவத் மூதாதையர். இவங்க கல்வி இருந்துச்சு அப்படின்னா 2 விஷயம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்றாங்க. ஒண்ணு, சொத்து, அதாவது பணம், சொத்து இவங்ககிட்ட இருக்கக்கூடாது சூத்திர பஞ்சமர்கள்ட்ட. அடுத்து கல்வி இருக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சமாவது சொத்து இருந்தா அந்த சொத்தை வச்சு ஒருத்தன் போய் படிப்பான். படிக்கிறது கல்வி வந்துச்சுன்னா அவன் அடுத்த அதிகாரத்துக்கு போவான், அரசு அதிகாரத்துக்கு போவான். அரசு அதிகாரத்தை வச்சு சமூக அதிகாரம், சமூக செல்வாக்கெல்லாம் வரும். இதை வரவிடாம தடுக்கணும்னா அவனுக்கு சொத்து இருக்கக்கூடாது, கல்வி இருக்கக்கூடாது. சொத்து நிலத்தப்புறம் பிடுங்கு, எல்லாம் கோயில் பேர்ல பிடிங்க வச்சிரு, மடங்கு பேர்ல எல்லாத்தையும் கொடுத்துரு. எல்லாரும் இந்த மண்ணுல அன்னைக்கு லேண்டா அவங்கவுங்க பிடிக்கிறதா ஆரம்ப காலத்துல அவங்கவுங்க வெட்டி சேர்த்த லேண்ட் எல்லாம் நம்மகிட்ட இன்னைக்கு நம்மகிட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் கூட கிடையாது. வீடு கட்டுறதுக்கு 1 சென்ட் 2 சென்ட் இடம் கூட கிடையாது. பெரும்பான்மை மக்கள் லேண்ட்லெஸ்ஸா நிலமற்றவர்களா மாற்றப்பட்ட காரணம் என்ன? பார்ப்பனர்ல மட்டும்தான் எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். இதை தாண்டி உழைச்சு கொஞ்சம் பணம் வச்சிருந்தா மன்னனுக்கு 8 பங்கு. இப்படி இந்தியாவில் வாழக்கூடிய 140 கோடி மக்கள்ல 97% உள்ள 135 கோடி மக்கள் முன்னுக்கு வந்துடவே கூடாது, இவர்களுக்கு கல்வி கிடைச்சிடவே கூடாது, இவங்க எப்போவுமே அடிமையாக தான் இருக்கணும், இவங்களுக்கு கேள்வி கேட்குற ஞானம் படித்தா வந்துடுங்கிறதுனால தான் கல்வியை இல்லாமல் ஆக்கிறதுக்கான முயற்சியில் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் ஈடுபடுது. அதோடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவி போன்ற ஆளுநர்களை விட்டு இந்த உயர்கல்வியில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை முறியடிக்கணும்னா நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும், உணர்வோடு இருக்கணும். நம்ம இந்த நாட்டில் வாழணும், தன்மானத்தோடு வாழணும், சுயமரியாதையோடு வாழணும்னா நம்மளுக்கு ரொம்ப கல்வி முக்கியம். அந்த கல்வியை இல்லாமல் ஆக்கிட்டா வட மாநிலங்களை போல், பீகாரை போல், உத்தரப்பிரதேசம் போல், ராஜஸ்தானை போல் கல்வி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆர்எஸ்எஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த நாட்டில் உள்ள 97% மக்களை அடிமைகளாக வச்சுக்கிட்டு இந்த 3% பேர் மட்டும் ஆட்சியை ஆண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமையை தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களை கொண்டு வர முடியாததுக்கு காரணம் இங்கே எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களை இனிமேல் படிக்க விடாமல் செய்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டு தான் ஆர்.என். ரவி போன்றவர்களை ஆளுநராக தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு அவர் நிறையா குடைச்சலும் கொடுத்தாரு.
தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றம் இயற்றக்கூடிய எல்லா தீர்மானங்களையும் பெண்டிங் போட்டார். உடனே உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டிட்டு என்ன சொல்லிச்சு, ஏன் இதை பெண்டிங் போடுறீங்க எவ்வளோ நாளைக்கு, நீங்கள் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காட்டீங்க, நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே நேரடியாக ஒப்புதல் கொடுத்து ஆர்.என். ரவி அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கொட்டுச்சு. அடுத்த ஒரு கூட்டம் என்ன சொல்லுச்சு, ஆளுநர்கள் வந்து இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை வந்து நியமிக்கிற அதிகாரம் வந்து இனிமே வந்து முதலமைச்சருக்கு தான், அரசுக்கு தான் சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லிருச்சு. இந்த தீர்ப்பு தான் தமிழர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதை தாங்க முடியாமல் ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்ட பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் எரிச்சல் அடைஞ்சிட்டாங்க, கொதிப்பாயிட்டாங்க. துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன நாள் வந்து 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி. இது ஏப்ரல் 11ஆம் தேதி அரசியல் கெசட்லையும் வெளியாயிடுச்சு. உடனே ஏப்ரல் 16ஆம் தேதி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களெல்லாம் கூட்டி ஒரு மீட்டிங் நடத்தி, நீங்கள் கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை முறையாக செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்டு எரிச்சல் அடைந்த ஆர்.என். ரவி வந்து ஐயோ நம்ம எப்படியாவது கல்வியை நாசமாக்கலன்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கேண்டு டெல்லிக்கு பறந்து போகிறாரு. அங்கே 3 நாள் கேம்ப் போட்டிருக்கிறாரு. கேம்ப் போட்டு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க முடியாத நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து பேசின பாஜகவை சேர்ந்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கரை போய் சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அந்த ஜெகதீப் தங்கர் என்ன சொல்லியிருந்தார், உச்சநீதிமன்றம் எப்படி இந்த தீர்ப்பை சொல்லலாம், அப்போ நாடாளுமன்றம் சட்டமன்றம்லாம் எதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கொதிச்சு எழுந்துட்டார். அப்போ தான் நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் சொன்னாங்க, பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக எத்தனையோ தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. பாபரி மசீத் தீர்ப்பு, 370, பொது சிவில் சட்டம், இப்படி எத்தனையோ ஆதரவான தீர்ப்பை சொல்ல போல பேசாமல் பாராட்டி சந்தோஷப்பட்ட இந்த பாஜக காரங்க இந்த கல்வி விஷயத்தில் ஒரு நியாயமான தீர்ப்பை சொன்னோன்னா உடனே கொதிக்கிறத பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்படி இந்த தீர்ப்பை எதிர்த்து குரல் கொடுத்த அந்த பாஜகவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை போயிட்டு இந்த நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி சந்தித்து அவரை வாழ்த்து சொல்லிட்டு பல ஆலோசனைகளை பெற்றுட்டு என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. உதகமண்டலத்தில் ஊட்டியில் வந்து வர்ற ஏப்ரல் 25, 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர் மாநாடு நடைபெற இருக்கிறது. பல்கலைக்கழக வேந்தர ஆளுநரே தொடர்றாரு, இவருக்கு சொல்லிக்கிறாரு. துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் மட்டும்தான் அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய வேந்தருங்கிற இடத்துல ஆளுநர் நான் தான் இருக்கிறேங்கிறத அறிவிப்பை செய்கிறாரு. இந்த அறிவிப்பை செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கரும் வர்றாருங்கிற அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்போ இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து இப்படி ஒரு கூட்டத்தை கூட வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு வந்து இந்த ஆர்.என். ரவி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கன்னா இல்லவே இல்லை. துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்து எப்படி முதலமைச்சருக்கு இருக்கோ அதே போல் துணைவேந்தர்களை நீக்கக்கூடிய அதிகாரமும் முதலமைச்சருக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாநாட்டுக்கு வந்து துணைவேந்தர்களை போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி அதை கேட்காம போனாங்கன்னா அந்த துணைவேந்தர் பதவி பறிபோகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சட்டப்படியான நடவடிக்கை மூலம். அப்படி ஒரு நிலைமை வந்தால் இப்போ மொத்தம் வந்து 22 பல்கலைக்கழகங்கள், அதில் வந்து 8 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் பெண்டிங் இருக்குது. 10 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் இருக்குது. மீத 4ல் வந்து 2 பேர் வந்து அது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளை வேந்தராக கொண்டது. மற்ற 2 வந்து தான் இந்த ஆளுநருக்கு உட்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக உள்ள 18ல்
10 பேரை வந்து கட்டுப்படுத்துகிற இடத்துல முதலமைச்சர் இருக்கிறாரு, தமிழக அரசு இருக்குது, 8 பேர் இல்லை. இதை மீறி இந்த 10 பேரும் வந்து இந்த ஆளுநர் ஆர்.என். ரவி கூட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா இவங்க பதவியை பறிக்கிறது கூட சட்டப்படியான நடவடிக்கை இருக்கிறதுனால இவங்க போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த கூட்டத்தை கூட்டின ஆர்.என். ரவி அவர்கள் வந்து அவரும் ஜெகதீப் தன்கரும் காலி சேரை பார்த்து தான் பேச போகிறாங்க. சரி, இப்படி கூட்டத்தை கூட்டுறதுக்கு அவசியம் இருக்கா? அப்போ ஆளுநருக்கு என்ன அதிகாரங்கிறப்ப ஒரு அதிகாரமும் கிடையாது. நியமனம் பண்ணுற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது? முதலமைச்சருக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீக்கிற அதிகாரமும் முதலமைச்சருக்கு இருக்குது. இப்படி எல்லா விஷயத்தையும் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் ஆளுநர் என்ன செய்யணும்? ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கணுமே தவிர தடையாக இருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டி இருக்குது. அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு கவர்னர் வந்து மாநிலத்தையோ பல்கலைக்கழகத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு 2வது கொட்டி இருக்கு. துணைவேந்தர்களை வந்து நியமனம் பண்ணுறது முதலமைச்சர் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. இவ்வளவும் சொல்லியும் இதுக்கு மேலேயும் தனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இந்த கூட்டத்தை கூட்டுற இந்த ஆர்.என். ரவி வந்து இதே போல் ஏற்கனவே 3 தரம் செஞ்சிருக்கிறாரு. 2022 காலகட்டத்தில் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்த தமிழகத்துக்கு எதிராக மே 25, 26, 2022 ஸ்ரீதர் வேம்பு முன்னிலையில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அந்த கூட்டத்தில் வந்து புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேணுங்கிற அந்த உரையைத்தான் ஆர்.என். ரவி செஞ்சிருக்காரு. அந்த கூட்டத்துக்கு உயர்கல்வி அமைச்சரை கூட அவர் அழைக்கலை. அதுக்கு பிறகு 2023 ஜூன் 5 ஒரு 2வது கூட்டம், 2024 மே 27, 28 3வது கூட்டம், இப்போ வரக்கூடிய 2025 ஏப்ரல் 25, 26 4வது கூட்டத்தை நடத்த போகிறேன். நீங்கள் வேந்தர்லாம் வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த வேந்தரும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வெறும் காலிச்சேரை பார்த்து தான் பேச போகிறாருங்கிற ஒரு செய்தி வருது. சரி, அப்படி வேந்தரெல்லாம் இந்த மாநாட்டுக்கு போனால் என்ன, போகாட்டி என்னங்கிற கேள்வி நம்மளுக்கு வருதுல்ல. இப்போ ஏற்கனவே நம்ம ஒருத்தர் ஆடியோ பேசின பேச்சை கேட்டோம். அந்த பேச்சில் என்ன சொல்கிறார் அவர்? மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கல்வி அறிவு நிறைய இருந்திருக்கு. அது நம்ம ஆய்வுகளில் தெரிய வருது. அப்படி கல்வி அறிவில் மிகச்சிறந்த மாநிலத்தில் நம்ம தாத்தாவுக்கு அப்பா காலத்துக்கு கல்வி அறிவு பின்தங்கி போச்சு. காரணம், அந்த காலகட்டத்தில் ஆரியர்களுடைய படையெடுப்பு உள்ளே நுழைஞ்சு, ஆரியர்களுடைய வருகை. அந்த ஆரியர்கள் உள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணாங்க? மனு சாஸ்திரப்படி இந்த சூத்திரர்கள் வந்து படிக்கக்கூடாது, வேதம் படிக்கக்கூடாது, படித்தா அவங்க காதில் ஈயத்தை காய்ச்சி விட்டு, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கூட கல்வியை கொடுத்துடாத. அப்போ பணம், சொத்து, கல்வி இது இருந்தால் சூத்திரன் மிகச்சிருவான், நம்ம ஆள முடியாது, வாழ முடியாதுன்னு அவங்க செய்த சூழ்ச்சி தான் இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களில் அந்த 3% உள்ள அந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்களை தவிர கிட்டத்தட்ட 135 கோடி மக்களாக இருக்கிற இந்து மக்கள், முஸ்லீம் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், சீக்கிய மக்கள், பார்சி மக்கள்னு எல்லாருமே கல்வியில் பின்தங்கி போயிருக்கிறாங்க. உதாரணமாக பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒரிசா போன்ற மாநிலங்களில் இப்படி கல்வியில் பின்தங்கி போயிருக்கிறதுனால அவங்க சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் இல்லாமல் இந்த பாஜக அரசு சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு ஒரு மத வெறியோடு என்ன பண்ணுறாங்க, எதையுமே சிந்திக்காமல் ஓட்டு போட்டு திருப்பி திருப்பி அவங்க ஆட்சியை கொண்டு வர்றாங்க. ஆனால் தமிழ்நாடு போன்ற தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களை சிந்திக்கிறதுனால ஆகா இவங்க வந்தாங்கன்னா நம்மளை மறுபடியும் கல்வியை இல்லாமல் ஆச்சு, நம்மளை அடிமைகளாச்சு, அவங்க திருப்பி எல்லாத்தையும் ஆள முயற்சி பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் போன்ற மாநிலங்களில் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி போன்றவர்களால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு படித்து கேள்வி ஞானம் வந்து இன்றைக்கி முன்னேறி என்ன பண்ணியிருக்கிறான், உலகம் முழுக்க மேதைகளாகவும் அறிஞர்களாகவும் ஆளுமைகளாகவும் தமிழன் இருக்கிறதுக்கு காரணம் இந்த படிப்பு தான். அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது, ஆக இவங்களை இப்படியே படிக்க விட்டுக்கிட்டே போனோம்னா தமிழ்நாட்டில், கேரளா போன்ற மாநிலங்களில் நம்மளுடைய இந்த மனு திட்டத்தை நடைபெறுத்த முடியாது,
இதை இல்லாமல் ஆக்கணும்னா இவங்களை படிப்பை இல்லாமல் ஆக்கணும். அப்போ படிப்பை இல்லாமல் ஆக்கணும்னா பல்கலைக்கழகங்களில் குழப்பத்தை உண்டாக்கணும், புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கணும். அது என்ன புதிய கல்விக் கொள்கை? மும்மொழி கொள்கையா? நம்ம தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கை, தமிழும் மற்ற வழக்கு மொழியாக ஆங்கிலத்தையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க 3வது மொழின்னு இந்தியை கொண்டாந்து திணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுங்கிறாங்க. 3வது படிக்கிற பையன் என்னத்தை 3 மொழியை படித்து இந்திக்கு உள்பட எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக போகிறான், ஃபெயில் ஆகிடுவான். ஃபெயில் ஆகிட்டான்னா 4வதுக்கு போக மாட்டான். ஒருவேளை தப்பித்தவரி இதில் ஏதாச்சும் அரைக்குறையாக பாஸ் ஆகிட்டாலும் 5ஆவதில் வடிகட்டிடுவாங்க, அந்த பரீட்சையில் பப்ளிக்கில் போயிடுவான். அப்போ அதுக்கு மேலே அவன் படிக்க மாட்டான். அப்படி படிக்க மாட்டான்னா என்னையா செய்யலாங்கிறப்ப இந்த ஒன்றிய அரசு சொல்லுது, கவலைப்படாத, அப்படி படிக்கலைன்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பா என்ன தொழில் செய்யாரோ அதை செய்யட்டுப்பா. அவங்க அப்பா விவசாயியா விவசாயம் பார்க்கட்டும், ஆசாரியா தச்சு வேலையை பார்க்கட்டும், கொத்தனாரா கட்டடம் கட்டட்டும், கூலி தொழிலாளியாக மூட்டை தூக்கட்டும், சவரம் செய்கிற ஒரு அப்பா இவரும் சவரம் செய்யட்டும், இவங்க அப்பா துணி வெளுக்கிறவரா இவரும் போய் துணி வெளுக்கட்டும். இப்படி அப்பாவுடைய குலத்தொழிலை பாருங்கப்பா, எதுக்கையா படிக்கிறீங்க? அப்படி அப்பாவுடைய அந்த குலத்தொழிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு கடன் கூட கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே படிக்க விடாமல் இவங்க கல்வியை தடுக்கிறதுக்கான திட்டத்தை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டம் போடுறதோடைய சூழ்ச்சி தான் இந்த சூழ்ச்சி. இதையே நம்ம முறியடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே காலு வைக்கவே விடக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மேலே அக்கறை உள்ள அந்த மாநில தாய்மொழி மேலே அக்கறை உள்ள அவ்வளோ பேர் இப்போ ஒன்று கூடி என்ன பண்ணிட்டாங்க, இந்திய ஆதிக்கத்தை ஒழிக்கணும், பாஜகவை இந்த கால் ஊண்டவே விடக்கூடாது. அப்படி கால் ஊண்டுனா மறுபடியும் இந்த கல்வி உரிமையெல்லாம் பாதிக்க வச்சுருவாங்க, இங்கே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துடுவாங்க, ஆர்.என். ரவி போன்றவர்களை வச்சு இங்கே குழப்பம் பண்ணி பல்கலைக்கழகங்களை நாசமாக்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் விடக்கூடாதுன்னு சபதம் ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஒன்று கூடி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது படித்த மண். இதை நம்ம காப்பாற்றணும்னா நிச்சயமாக வரக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணணும், பாஜகவுக்கு மட்டும் ஓட்டு போடாமல் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லலை, பாஜகவோட யார் கூட்டணி வச்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. இப்படி பாஜகவுக்கும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற ஓட்டு போடுற ஓட்டு வந்து இது நமக்கு வச்சுக்கிற வேட்டு, தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு உள்ள கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் வச்சுக்கிற வேட்டு அப்படிங்கிறத உணர்வை நல்லா புரிந்து கொண்டிருக்கிறா தான் இப்போ எல்லாரும் உஷாராயிட்டாங்க. அந்த உஷாருடைய வெளிப்பாடு தான் உச்சநீதிமன்றத்தில் நமக்கு கிடைச்ச இந்த அரிய வெற்றி. என்ன அரிய வெற்றி? பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இனிமேல் யாருக்கு, மாண்புமிகு முதலமைச்சருக்குங்கிற ஒரு வெற்றி. அதனால் இனி வந்து நம்மளால் வந்து இதுபோல் ஏமாற்ற விடமாட்டோம் அப்படிங்கிற உறுதி எடுத்திருக்கிற தமிழ்நாடு போல கேரளா போன்ற பல மாநிலங்களும் இப்போ மகாராஷ்டிரா உட்பட தங்களுடைய தாய்மொழியை காப்பாற்றுறத உறுதி கொண்டிருக்காங்க, மராட்டியத்தை தான் நம்ம வந்து காப்பாற்றணும்னு சொல்லி. இப்படி நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு கல்வி அறிவு படைத்த தமிழ்நாடு தான் இது ஆரம்பமாக இருக்குங்கிறதுனால இதை எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இதில் இன்னும் எந்த அளவுக்குலாம் நம்ம குடைச்ச கொடுத்து பார்ப்போம் தான் என்ன பண்ணுறாரு இந்த ஆர்.என். ரவி என்ன பண்ணுறாரு, இந்த துணை ஜனாதிபதி இந்த ஜெயதீப் தன்கர் போன்றவர்களை அழைத்துட்டு வந்து மறுபடி கூட்டத்தை போட்டு ஏதாச்சும் குழப்பம் செய்து பார்ப்போமான்னு முயற்சி பண்ணுறாரு. இவர்களுடைய முயற்சியெல்லாம் ஜெயிக்காது, தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பான், போராடுவான், இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருப்பாங்கிற மாதிரி தகவல்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தோல்படி சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தோல்படி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் கண்டு நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.